வணக்கம். இன்று ஊழ் அதிகாரத்தின் 4வது குறளை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்னென்ன? செல்வம் வேணும், கல்வி வேணும், வீரம் வேணும். அதைத்தான் அழகாக பாடுறாங்க. கல்வியா செல்வமா வீரமா இல்லையா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? அழகாக சொல்லிட்டாங்க அவங்க. இதில் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு. ஆனால் இந்த ஊழ் அதிகாரத்தில் என்ன சொல்ல வராங்க? ஏன்னா செல்வம் என்பது ஒருவனது முயற்சியால் பெறக்கூடியது. கல்வி என்ற அறிவும் அவனது முயற்சியை அடிப்படையாக கொண்டது. வீரம் என்பது அவனது பயிற்சியை அடிப்படையாக கொண்டது. ஆக மூணுமே என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுது. பயிற்சி எடுத்தால்தான் வீரனாக திகழ முடியும். சரி, நல்லா படித்தாதான் கல்வியில் சேர்ந்து வர முடியும். நல்ல விதமாக நாம் பணியாற்றினால் மட்டுமே செல்வத்தை ஈட்ட முடியும் இல்லையா? கல்வி என்ற ஒரு சொத்து அழியாததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை யாரும் களவாண்டுட்டு போக முடியாது. ஆனால் செல்வம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? பார்த்து சேர்த்து வைக்கிறோம்ல. எவனாச்சும் ஒருத்தன் என்னைக்கு வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய நடைமுறை. இப்போ இந்த ஊழ் அதிகாரத்தில் இதை எப்படி சொல்கிறார் வள்ளுவர்? கல்வியும் செல்வத்தையும் எப்படி வேறுபடுத்துகிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஊழ்வினை பயன் என்பது அவர் செய்த கர்ம வினைகளால் வருவது. நம்மளே சொல்லுவோம்ல, ஐயோ அடாவடித்தனமாக இருக்கான், ஆனால் அவனுக்கு பாரு எல்லாமே நல்லதாக நடக்குது. நான் நாணயமாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது. நடைமுறையில் எல்லாரும் இதை சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவன் அந்த பிறவியில் முற்பிறவியில் நல்ல வினைகளை செய்திருப்பான். அதனால இந்த ஜென்மத்தில் அது அடாவடி பண்ணாலும் அதுக்கு செல்வத்தை குமிச்சு வச்சிடுறார் கடவுள். ஆனால் இப்போ பண்ணுற அடாவடிக்கு அடுத்த பிறவியில் அனுபவிக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் நாம் போன ஜென்மத்தில் எதையோ பண்ணிட்டு இப்போ செல்வத்துக்காக தடுமாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பது தான் இந்த ஊழ் அதிகாரத்தின் உட்பொருள். முன்வினை பயன் அல்லது கர்ம வினைகள் அல்லது ஊழ்வினையானது எப்பொழுதும் தன்னுடைய கடமையை அப்படியே செய்யும், கொஞ்சம் கூட மாறாது, தயவு தாட்சண்யமே பார்க்காது. அப்போது இதை கொண்டு போய் இந்த ஊழ் அதிகாரத்தில் எப்படி வைக்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், செல்வம் என்பது வேறு, கல்வி என்பது வேறு, இரண்டும் இருவேறு பிரிவுகள். அவையும் அவரவர் செய்த வினைப்பயனின் காரணமாகவே ஒருவனுக்கு கிடைக்கும் என்கிறார். நல்ல கல்வியாளனாக இருப்பவன் பெரும் பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போல பெரும் செல்வந்தனாக இருக்க வேண்டியவன் கல்வியில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்ற நியதியும் கிடையாது இல்லையா? ரெண்டுமே இருந்ததுன்னா நல்லது. ஆனால் இது எதை பொறுத்து வரும் அமையும் அப்படின்னா, நாம் செய்த முன்வினை என்று சொல்லக்கூடிய ஊழின் பயனாகவே நமக்கு கிடைக்கும் என்கிறார் வள்ளுவர். இப்போ நம்ம குறளுக்கு போகலாம். என்ன குறள் அப்படின்னு சொல்லலாம்? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. சரியா? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. அப்பா அட்டகாசமாக சொல்லிட்டார். இருவேறு உலகத்து இயற்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை நடைமுறையில் கல்வியும் செல்வமும் வேற வேற, திரு வேறு தெள்ளியராதலும் வேறு. இவை இரண்டுமே அவரவர் செய்த வினைப்பயனின் காரணமாக கிடைக்கும் என்று இந்த குறள் நச்சுன்னு நமக்கு சொல்லித் தருகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.